ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும். அதோட சின்ன வெங்காயம் ஒரு கை. நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மூணு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். இதோட தயிர் கொஞ்சம், நான் தயிர் 3 ஸ்பூன் சேர்த்திருப்பேன். சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் தயிரே போதும். புளிச்ச தயிர் ஊற்றிடாதீங்க, குழம்பு புளிப்பாக நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக நைட் போட்டு காலையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். புளிக்காத தயிர் சேர்த்திக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டிட்டு அதோட கழுவுன மட்டனை சேர்த்துக்கணும். மசாலாவோட கொஞ்ச நேரம் கறியை நல்லா வேக விடணும். கறி வேக கறியில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கிரேவி மாதிரி வேணும்னா அளவாக ஊற்றிக்கோங்க. குழம்பு வேணும்னதுக்கு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி. நான் மட்டன் வந்து 10 விசில் விடுவேன், குக்கருக்கு தகுந்த மாதிரி. உங்கள் குக்கர் 5 விசில் போதுன்னா 5 விசில் விடுங்க. அதிகமாக வர்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வைங்க, இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். நான் எப்பயுமே 10 விசில் 12 விசில் விடுவேன், பாப்பாங்களுக்கு கொடுக்கறதுனால. நிறைய விசில் விட்டால் எப்பயும் வைக்கிற தண்ணியோட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டு விசில் போனதுக்கப்புறம் கிரேவி மாதிரி வேணும்னா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கும் போது மல்லித்தலை போட்டு இறக்குனா போதும். இல்லை குழம்பு மாதிரி வேணுன்றவங்க அதோட அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த தேங்காயை சேர்த்திக்கோங்க. தேங்காய் அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. தேங்காய் கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு அரைக்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. கிரேவி வேணுன்றவங்க தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. மூடியை விசில் போனோடனே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இல்லை நல்ல தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரியும் நல்லாயிருக்கும், இல்லை தேங்காய் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். திக்காக சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தண்ணிமாக இருக்கிறது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பாப்பாங்களுக்கு இட்லி, தோசைன்னா கறி குழம்புனா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தலையை போட்டு இறக்குறேன். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.